ஹெச்ஐவி தொற்று பாசிட்டிவ் ஆன காரணத்தால பாத்தீங்கன்னா தம்பின்னு கூட பார்க்காம அக்கா கொடுத்த ஒரு மோசமான தண்டனையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். கர்நாடகாவில் விபத்தில் சிக்கிய 23 வயது தம்பிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ரத்த பரிசோதனையில் அவருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் என்பதும் தெரிய வந்திருக்கு. இதனால விரக்தி அடைந்த அக்கால் மேல் சிகிச்சைக்காக தம்பியை அழைத்து சென்று தனது சகோதரர் என்று கழுத்தை இறுக்கி கொலை செய்து நாடகமாடிய சம்பவம் திடுக்கிட வைத்திருக்கு. சித்ரதுர்கா மாவட்டம் கொழல்கெரே தாலுகா தும்மி கிராமத்தை சேர்ந்தவர் மல்லிகார்ஜுன். இவருக்கு பாத்தீங்கன்னா 23 வயது ஆகுது. இவர் பெங்களூரில் உள்ள தனியார் நிறுவனத்திலையும் பணியாற்றி வந்திருக்காரு. அவ்வப்போது பெங்களூரில் இருந்து தும்மி கிராமத்துக்கு சென்று வந்திருக்காரு. கடந்த 23ஆம் தேதி மல்லிகார்ஜுன் தனது நண்பர்களுடன் காரில் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தாரு. அப்போது பாத்தீங்கன்னா லாரியின் மீது கார் மோதி விபத்திற்குள்ளாகி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன் உட்பட அவரது நண்பர்கள் அனைவருமே காயமடைந்திருக்காங்க. இதையடுத்து அவர்கள் அனைவரும் சித்ரதுர்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மல்லிகார்ஜுன் படுகாயம் அடைந்திருக்காரு. இதனால அவர் மேல் சிகிச்சைக்காக தாவணகெரேவில் உள்ள தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அப்போது அவருக்கு ரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுனுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருப்பதும் தெரிய வந்திருக்கு. இது மல்லிகார்ஜுன் உடன் இருந்த 26 வயது நிரம்பிய அக்கால் டிசாவிற்கு தெரிய வந்திருக்கு. இதனால அவர் மன வருத்தம் அடைஞ்சிருக்காரு. அதோடு சகோதரருக்கு ஹெச்ஐவி இருப்பது தெரிந்தால் குடும்பத்தின் மானம் போய்விடும் என அவர் நினைத்திருக்காங்க. இதற்கிடையே மல்லிகார்ஜுனுக்கு மேல் சிகிச்சை அளிக்க பெங்களூர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும்படி தாவணகெரே மருத்துவர்களும் கூறியிருக்காங்க. இதையடுத்து நிஷா தனது கணவர் மஞ்சுநாத்துடன் ஆம்புலன்ஸில் ஏறி மல்லிகார்ஜுனை பெங்களூர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. ஆனா பாதி வழியிலேயே மல்லிகார்ஜுன் இறந்திருக்காரு. இதனால பெங்களூர் மருத்துவமனைக்கு செல்லாமல் நிஷா தனது கணவர் மஞ்சுநாத்துடன் சகோதரர் மல்லிகார்ஜுன் கிராமத்துக்கும் எடுத்து வந்திருக்காங்க. அதன் பிறகு அவர் உடல் இறுதிச் சடங்கும் நடந்திருக்கு. அப்போது பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன் இருப்பில அவரது தந்தை நாகராஜ் அப்பாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன் கழுத்துல காயங்களும் இருந்திருக்கு. மேலும் கழுத்தை இறுக்கி இருப்பதற்கான அடையாளமும் இருந்திருக்கு. இது பற்றி அவர் தனது மகள் நிஷா மற்றும் மருமகன் மஞ்சுநாத் ஆகியோரிடமும் கேட்டிருக்காங்க. அப்போதுதான் அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கு. தனது தந்தை நாகராஜாப்பாவிடம் நிஷா தம்பி மல்லிகார்ஜுனுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்திருக்கு. நாங்கள் 2 பேரும் தாய் தந்தை வயது முதிர்வு சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தம்பியும் கடன் சுமை இருப்பதாகவும் கூறி கவலைப்பட்டான். அதோடு ஹெச்ஐவி பாதிப்பு குடும்பத்தில் மற்றவர்களுக்கும் பரவிவிடும் என்று அஞ்சுவதாகவும் தற்கொலை செய்ய முடிவு எடுத்துள்ளதாகவும் கூறியிருக்காரு. மேலும் தன்னை கொன்றுவிட்டு மருத்துவ சிகிச்சை பலன் அளிக்காமல் இறந்ததாக கூறும்படியும் சொன்னாரு. இதனால போர்வையை வைத்து கழுத்தை இறுக்கி கொன்றும் எனவும் அவர் கூறியிருக்காங்க. இதை கேட்ட நாகராஜப்பா அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்காரு. தனது மகனை கொன்றதாக மகள் நிஷா மற்றும் அவரது கணவர் மஞ்சுநாத் மீது குற்றம் சாட்டியிருக்காரு. இது தொடர்பாக நாகராஜப்பா சார்பில் மகள் நிஷா மருமகள் மஞ்சுநாத் மீது கொழல்கெரே போலீசில் புகாரும் செய்யப்பட்டிருக்காங்க. போலீசார் வழக்கு பதிவு செய்து நிஷாவை கைது செய்திருக்காங்க. கணவர் மஞ்சுநாத் தலைமறைவாகவும் இருக்காரு. அவரை போலீசார் தேடியும் வராங்க. முதற்கட்ட விசாரணையில சொத்துக்களை அபகரிக்கும் வகையில் கொலை நடந்திருக்கு. அதனை மறைக்க முயன்று போலீசில் சிக்கி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா கர்நாடகா முழுவதும் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.